என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகா எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு முரளையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. என்னங்க அப்படி என்னை பார்த்துட்டே இருக்கீங்க? இல்ல, எனக்கு கூட தோணாம நீ டக்குன்னு இப்படி ஒரு முடிவு எடுப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இல்லங்க, ஒரே பிரச்சனைக்கு மேல பிரச்சனையே வந்துட்டே இருக்கு. தம்பி கல்யாணமும் தள்ளி போயிட்டே இருக்குல்ல, அதனாலதான் யோசிச்சு பண்ணேன். நீங்களா என்ன சொல்லுவீங்களோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நீங்க எதுவுமே சொல்லல. இதுல நாங்க என்ன சொல்றதுக்கு இருக்கு? இல்லங்க, ராஜா கல்யாணத்தை தான் என்னால பார்க்க முடியல, பெருசா எதுவும் செய்யவும் முடியல. ஆனா இவன் கல்யாணத்தையாவது நல்ல ஊரறிய எல்லாரையும் கூப்பிட்டு செய்யணும். எனக்கு ரொம்ப ஆசைங்க. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். என்னங்க? எல்லாரையும் கூப்பிடு, ஆனா உன் அண்ணன் ஃபேமிலியை மட்டும் கூப்பிடுறாத. ஏங்க? என்ன லட்சுமி, அவங்க பண்ணது என்ன உனக்கு தெரியாதா என்ன? கூப்பிடணுங்க. கூப்பிட்டு என் பையனுக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கேன், வந்து பாருங்கன்னு சொல்லணும். சொல்லி வந்து தில்லுமுள்ளு ஏதாவது பண்றதுக்கு? அப்படி ஏதாவது பண்ணாலும் நம்ம அதுக்கெல்லாம் விடவே கூடாது. என் மருமக டெக்னிக் தான். வில்லங்கம் பண்றவங்கள பக்கத்திலேயே வச்சுக்கணும். அப்பதான் அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியும்ல. ஆறா, இப்பவே மருமகளுக்கு சப்போர்ட் இல்லையா பின்ன? உண்மையாலுமே ரொம்ப அமைதியான பொண்ணு. எனக்கு கிடைச்ச 2 மருமகளும் ரொம்ப தங்கமான பிள்ளைங்க. எல்லாம் நீ செஞ்சதுனாலதான். உண்மையாலுமே வாங்க, நான் அவ்வளவு நல்லவளா? உனக்கு கோவம் வந்து கத்துவியே தவிர உண்மை தெரிஞ்சோடனே அமைதியா திரும்பி போய் மன்னிப்பு கேட்டுருவேன். அது யாரா இருந்தாலும் சரி, அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி. இதுதான் லட்சுமி உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே. மா, என்னடா 2 பேருமா வந்து நிக்கிறிய? இம்புட்டு நேரம் இந்த பையன் நீங்க பேசுறத ஒளிஞ்சிருந்து ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா, எனக்கு ரொம்ப தேவை பாரு. நீ கேட்கலன்னு மட்டும் சொல்லுடா. ஆமா கேட்டேன்டா. பாத்தியலாமா, இங்க கீதாவை பத்தி என்ன சொல்றீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏண்டா, என்கிட்ட டைரக்டாவே வந்து கேட்க வேண்டியதானே? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? இன்னும் ஒரு வாரத்திலே கல்யாணம் வச்சிருந்தா பரவாயில்ல. ஏய், உன் கை சரியான உள்ளடா. அதெல்லாம் பாத்துக்கலாமா. ரொம்ப அவசரம்டா உனக்கு. ஏன், நாளைக்கே கல்யாணம் வச்சா கூட இவன் ஓகேன்னு சொல்லிடுவாமா. ஆமாண்டா. ஆமா, ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு வர சொல்லியிருக்காவளா? ஆமாமா, உங்களுக்கு ஏதோ ஸ்கேன் எடுக்கணுமா. தண்ணியை குடிக்க சொல்றாங்க, தண்ணியே குடிக்க மாட்டேங்கிறா. அதனாலதான் சரியா தெரியலன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு திரும்பி போய் ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். சரிடா, நானும் வரட்டுமா? இல்ல வேணாமா, நீங்க இங்க இருந்து அத்தையை பாத்துக்கோங்க. அங்க வந்தா உங்களுக்கு தான் டென்ஷன் ஆகும். இவ தண்ணியே குடிக்க மாட்டா, நான் பாத்துக்கிறேம்மா. சரிடா. அப்புறம் தம்பி, என்னப்பா இத்தனையோண்டு பையனா இருந்த, இப்போ உனக்கே கல்யாணம். ஏண்டா, உன்னைய விட 2 வயசு தானடா சின்ன பையன். என்னமோ ரொம்ப வயசு மாதிரி பேசுற. எல்லாரும் நினைச்சுக்க போறாங்க இவனுக்கு குழந்தை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு. இருந்தாலும் அந்த வில்லி கேரக்டர் எதுவும் பண்ணாம இருந்தா சரிதான். பண்ணாம இருக்கிறது தான்டா ஆச்சரியம். பண்ணா எந்த ஆச்சரியமும் இல்ல. மிஞ்சி மிஞ்சி போனா என்ன சொல்லுவா, இவ உங்களுக்கு சரியில்லை அப்படி இப்படின்னு ஏதாவது ஏத்தி விடுவா. அதெல்லாம் இப்ப கீதா காதுல வாங்குற மாதிரியே இல்ல. அவ இனிமே உன் பக்கத்தே வரமாட்டாடா. ஏமா? ஹாஸ்பிட்டல்ல கொடுத்த ரிவிட் அப்படி உன் சைடே தலை வச்சு படுக்க மாட்டா. படுக்காம இருந்தா சரிதான். ஆமா, எப்ப புடவையெல்லாம் எடுக்க போறிய? ஏண்டா, இன்னும் 2 மாசம் இருக்குடா. இல்லம்மா, 2 மாசத்துக்குள்ளார நம்ம மண்டபம் புக் பண்ணணும். அப்புறம் புடவைக்கு ஜாக்கெட்லாம் தைக்கணும். ரொம்ப தாண்டா. அப்புறம் எல்லாம் ஃபுல் ஆயிடும். மண்டபம் சரி, புடவை கூட வா. பாருங்கம்மா, சும்மா சும்மா கலாச்சிக்கிட்டு இருக்கான் அந்த பையன். பரவாயில்ல விடுடா. ராஜா கல்யாணத்தை தான் என்னால பண்ண முடியல. உன் கல்யாணத்தையாவது நான் சிறப்பா எல்லாருக்கும் சொல்லி பண்ணணும். அவ்வளவுதாண்டா என்னோட ஆசையே. எனக்கு ஒரு பேர பிள்ளையும் பிறக்க போகுது. இதை விட என்ன சந்தோஷம் இருக்க போகுது எனக்கு? இப்பதாங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வேணும்னா நம்ம ஒண்ணு பண்ணலாமா? என்னம்மா? நம்ம எல்லாரும் குடும்பமா போய் குலதெய்வ சாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருவோமா? நீ சொன்னா சரியாதான் இருக்கும். அம்மா, குலதெய்வ கோயிலுக்கு போறோம், அவளையும் கூட்டிட்டு போலாமான்னு கேக்குறாமா. அதுக்கு என்னடா, கூட்டிட்டு போலாம். சரிம்மா, நான் இப்பவே போய் அவகிட்ட சொல்லிடுறேன். டேய் டேய், நீ இப்பதானே எந்திரிச்ச, இன்னும் சாப்பிடல, பல்லு விளக்குனியான்னு கூட தெரியல. மா, விட்டா அங்கேயே போய் படுத்துருவான் அவன். ஏய், உன் வேலையை பாரா. மா, நான் எந்திரிச்சு குளிச்சுட்டேம்மா, சாப்பிடல. இருந்து சாப்பிட்டுட்டு போடா. குலதெய்வ கோயிலுக்கு எப்போ போறோன்னு மட்டும் சொல்லு. இன்னைக்கு போலானா? இன்னைக்கு சனிக்கிழமையா கிடக்கு. ஒரேடியா நாளைக்கு கிளம்பிடுவோமா? சரிம்மா, நான் போய் உடனே சொல்லிட்டு வந்துடுறேன். டேய், சாப்பிட்டுட்டு போடா. அவன் என்ன சொன்னா, அவன் பொண்டாட்டி வீட்டுல போய் சாப்பிட போறான். என்னடா, கரெக்ட் தானே? ரொம்ப கரெக்டா சொன்னேன். நகரு நகரு. பாருங்கம்மா எப்படி குடுக்குடுன்னு ஓடுறான்னு. ஏடா, அவன் சந்தோஷமா இருந்துட்டு போட்டான். அம்மா, ஜீவா எந்திரிச்சிட்டாளா? இல்லம்மா, ஜீவா நல்லா தூங்கிட்டு இருக்கா. இந்த டைம்ல நல்லா தூக்கம் வரும், தூங்கட்டும் விடு. அதான் நானும் எழுப்பல. ஹாஸ்பிட்டலுக்கு எத்தனை மணிக்கு போகணும்? அது 10 மணிக்கு போனா போதுமா? அப்பா, என்னடா ஒரு 1/2 டே லீவ்ப்பா.
இப்படியே லீவ் போட்டுக்கிட்டே இருந்தா கடை எப்படி பாக்குறது? என்னங்க சும்மா விளையாட்டுக்கு. நல்ல அப்பா நல்ல பையன். நீ சொல்றத வச்சு பார்த்தா எனக்கு என்னமோ சோனி அவ கண்ட்ரோல்ல தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா ஆதி, இப்ப என்ன ஆதி பண்றது? அவளை வேற வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறா. அப்படி அவ வீட்டுக்கு வந்தா ரொம்ப பெரிய பூகம்பமா வெடிக்காது? ப்ளீஸ் ஆதி, அவ வீட்டுக்கு வரதை எப்படியாவது தடுத்துருங்க ஆதி ப்ளீஸ். இல்ல சத்யா, அவ வீட்டுக்கு வரட்டும். என்ன சொல்றீங்க? அவ வீட்டுக்கு வந்தா பிரச்சனை ஆகும்னு சொல்றேன்ல. பிரச்சனை வரும்ன்றதுக்காக தள்ளி வச்சுக்கிட்டே இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? பிரச்சனையே பக்கத்திலேயே வச்சிருந்தாதான் நம்மளும் சீக்கிரமா என்ன ஏதுன்னு பாப்போம். தள்ளிக்கிட்டே இருந்தோன்னு வெயி சோனி அவளை தேடி போக ஆரம்பிச்சிருவா. எனக்கு புரியல. உனக்கு இப்போதைக்கு எதுவும் புரிய வேண்டாம். இந்த பொண்ணை இங்கே வர சொல்லு, என்ன ஏதுன்னு பேசுவோம். இதனால சோனிக்கு அவளை பிடிச்சதுன்னு நம்மளுக்கு தெரியணும்ல. ஆமா, அப்பா அந்த பொண்ணு இங்க வந்தாதானே தெரியும் இந்த பொண்ணு சோனி கிட்ட எப்படி பழக்கறா என்ன ஏதுன்னு. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஆமா, அந்த பொண்ணு என்னைக்கு வராலாமா? எனக்கு தெரியல ஆதி, போன்ல பேசிக்கிட்டு இருந்தா. ஒருவேளை என்னைக்கு வந்தாலும் வரலாம். சூப்பர். சீக்கிரமா காய் நகர்றது நல்லது தானே? எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு ஆதி. நீ எதுக்கும் பதட்டப்படாத, எல்லாமே நல்லதுக்கு தான். ஆதி, எனக்கு ஒண்ணு என்னன்னா, நம்ம நல்லதுதான் பண்ண போறோம். இதுல ஏதாவது ஒண்ணு தப்பாயிடுச்சுன்னு வைங்க, அப்பாவுக்கும் உங்களுக்கும் ரொம்ப பிரச்சனை ஆயிருமோன்னு பயமா இருக்கு. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நம்மளோட ஃபோக்கஸ் சோனி மட்டும்தான். அவளை நம்ம கரெக்டா கொண்டு வந்துட்டோம்னா அதுவே போதும். சரி ஆதி, நீங்க இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்லும் போது நம்மளும் என்ன ஏதுன்னு இறங்கி பாத்துடலாம். உன் ஃபோன் தான் அடிக்குது. அம்மா தான் கால் பண்றாங்க. சொல்லுமா. ஏண்டி என்ன பண்ற? ஒண்ணு இல்லம்மா, சும்மா தான் இருக்கேன். கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போறியா? ஏம்மா என்னாச்சு? ஒண்ணு இல்லடி, சோனி அவ ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்திருக்கா. யாருமா? அஞ்சலியா? ஆமா, அவ பேரு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியுமா, நீ சொல்லு என்னன்னு. இல்லடி, அவ ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்திருக்கா, உன்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணுமா. சோனியா போன் அடிச்சு சொல்ல சொன்னா. ஏன் அவ போன் அடிக்க மாட்டாளோ? தெரியலடி, அவ வந்ததுல இருந்து அவளை கூட்டிட்டு போய் ரூம்ல உட்கார வச்சிருக்கா. ரூம்லயா? ஆமாடி, உனக்கு போன் அடிச்சு சொல்ல சொன்னா. நீ வரியா இல்ல வெளியில எதுவும் வேலை இருக்கா? இல்லம்மா நான் வரேன். சரிடி, முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லணுமா, அதான் அக்காவையும் கூப்பிடுன்னு சொன்னா. ரொம்ப பாசத்தோட சொன்னாடி. சரிம்மா, அவ எதை பத்தி சொல்லியிருப்பான்னு எனக்கு தெரியும். நான் வீட்டுக்கு வந்துடுறேன். உங்க அப்பா வேற காலையில கடைக்கு போயிட்டாரு கிளம்பி. சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சாப்பாடு செஞ்சா வேணாங்கிறது, செய்யலைன்னா செய்யலங்கிறது. என்ன தாண்டி உங்க அப்பா வச்சுட்டு பண்றது? சரி நீ இருமா, நான் வரேன். சரிடி. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்காளாம். எல்லார்கிட்டையும் அவளை பத்தி சொல்லணும்னு சோனியா தான் என்னை வர சொல்லியிருக்கா. ரொம்ப நல்லதா போச்சு. வா, என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வந்துருவோம். அது எனக்கு பயமா இருக்கு. அவ இந்த மாதிரி விஷயத்தை பத்தி சொல்லிடுவாளோ? எனக்கு தெரிஞ்சு அவ வீட்டுல தங்குறத மட்டும் தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன். எப்படி அவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றீங்க? எப்பவுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போவாங்க. கொஞ்சம் பொறுமையா இரு. அந்த பொண்ணு என்ன எப்படி கேரக்டர் எப்படிங்கிறத பாப்போம். அதுக்கப்புறமா நம்ம முடிவெடுத்துக்கலாம். அவசரப்பட்டு நீ எதுவும் பேசிடாத. சரி காதி, கிளம்புவோமா? கிளம்பலாம். என்னம்மா? அமிர்தாவுக்கு 7 மாசம் ஆகுது. அந்த பொம்பளையும் 7 மாசத்துல வளகாப்பு போடணும்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆமா, இந்த பையலும் ஒண்ணு சொல்லாம இவன் பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருக்கான். 7 மாசத்துல போடுறதா இல்ல 9 மாசத்துல போடுறதா? பாவம் அந்த பிள்ளை. வந்து கேட்டாலும் இந்த பிள்ளையா கேக்குதுன்னு வேற கதையை கட்டி விட்டுருவாங்க. தாய் இல்லாம வளர்த்த பிள்ளை. நம்ம தாங்க ஏதாவது பார்த்து பண்ணி விடணும். சொன்னா அந்த பையன் எங்க கேக்குறான்? அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? நம்ம ஏதாவது பண்ணி தானே ஆகணும். சரி சரி இரு, வரட்டும். என்ன ஏதுன்னு கேப்போம். ஆமாங்க, லதாவுக்கு நல்லபடியா வளகாப்பு போட்டு அனுப்பியாச்சு. இந்த பிள்ளைக்கு நல்லபடியா வளகாப்பு போட்டு அனுப்பணும்லங்க. ஆனா அவன் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கான். இந்த பிள்ளைய மட்டும் கண்டா மட்டும் என்ன ஆகுதுன்னு அவனுக்கு தெரியல. சரி புலம்பாத, அவன் வர நேரம் தான். என்ன ஏதுன்னு கேப்போம். சரிங்க. அத்தை அத்தை, என்ன மத்தியானம் என்ன குழம்பு வைக்கிறது? உனக்கு பிடிச்ச குழம்பு ஏதாவது வைக்கிறதுனா வெய்யி. நான் அப்படிதான் வைப்பேன். அப்புறம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவியே, அதுக்கு தான் உங்களை கேட்குறேன். என்ன குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லுங்க. பேசாம மோர் நிறைய இருக்குல்ல, மோர் குழம்பு பண்ணிடு. சரி. அப்புறம் புளி குழம்பும் பண்ணிடு. இவருக்கு மோர் குழம்பே பிடிக்காது. சரிங்க அத்தை. ஏதாவது ஒரு குழம்பு வச்சா ஆகாதா? மோர் குழம்பு வைக்கணுமா புளி குழம்பு வைக்கணுமா? எவன் இங்க வேலை பார்க்கறது? கிளவி மண்டையை போடட்டும். எல்லாத்துக்கும் ஒரே குழம்பு ஊற்றி விட்டுறேன். ஏப்பா தம்பி. என்னப்பா? இல்லப்பா, நீ பாட்டுக்கு வர போற. என்ன ஏதுன்னு விசேஷம் நடத்தலாமா வேணாமான்னு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. என்ன விசேஷம் நடத்தணும்? ஒரு விசேஷமும் நடத்துற மாதிரி நான் இல்லப்பா. அமிர்தாவுக்கு வளகாப்பு போடணும். அந்த பொம்பளை கிட்ட எல்லாம் என்னால போய் நிக்க முடியாது. இப்ப என்ன பண்ணலான்னு உத்தேசத்துல இருக்க? அந்த பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு. நீ பெத்த பொண்ணுக்கு வளகாப்பு போறதுக்கு இப்படி யோசிக்கிற? இங்க பாருங்க, அந்த பொம்பளை 5 பவுனுக்கு நகை போடணும்னு சொல்லுவா. நகை விற்கிற விலைக்கு 5 பவுனுக்கு காசுக்கு நான் எங்க போறது? அதுக்காக வளகாப்பு நடத்தாம விட்டுருவாங்களா? லதாவுக்கு 2 பவுன் போட்டு செஞ்ச அதே மாதிரி இந்த பிள்ளைக்கு செஞ்சு விட்டுற வேண்டியதானே?
இவங்க அப்பனே எதுவும் சொல்லாம இருக்கான் அந்த பொம்பளை பேசாதா? பேசுறேன், எனக்கு என்னப்பா கவலை? எதுவா இருந்தாலும் அமிர்தா பாத்துப்பா. என்கிட்ட எல்லாம் இதை பத்தி எல்லாம் பேசாதீங்க. எனக்கே 1008 பிரச்சனை. என்ன அரிசி மூட்டை வர வந்து இறங்கல, இதுல இது வேறயா? என்னப்பா இப்படி சொல்ற? பெத்த அப்பா நீ தானே எல்லாம் பாத்துக்கணும். உள்ள வரலாமா? வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க. வாங்க தம்பி. எப்போ வந்திய? இப்பதான் பாட்டி வந்தேன். சரிங்க தம்பி, உட்காருங்க. சரிங்க பாட்டி. கஸ்தூரி, என்னங்க? காஃபி போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க. இருங்க தம்பி, காஃபி எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல பாட்டி, நீங்க உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. சரி. அமிர்தா நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா பாட்டி. என்ன விஷயம் சொல்லுங்க? திடீர்னு வீட்டு தேடி வந்திருக்கிய? என் பொண்ணு எதுவும் தப்பு செஞ்சிருச்சோ? அவெல்லாம் ஒரு தப்பும் செய்யல. உண்மையாலுமே அவ எனக்கு கிடைச்சது பாக்கியம். என்ன தம்பி சொல்றிய? ஆக்சுவலி நான் பேச வந்த விஷயமே வளகாப்பு பத்தி தான். வளகாப்பு? அவளுக்கு 7 மாசம் ஆகுது. வளகாப்பு போறது உங்க பொறுப்பு. நீங்களும் வந்து பேச மாட்டீங்க. அதனாலதான் நானே வந்துட்டேன். இல்ல தம்பி, இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தோம். எனக்கு புரியுது, எங்க அம்மா ஏதோ பேசியிருக்காவ. அதனாலதான் நீங்க வரமாட்டீங்கன்னு எனக்கு புரியுது. நான் உங்களை எதுவும் குத்தம் சொல்லல. உங்க பொண்ணுக்கு செய்ய வேண்டியதை கரெக்டா நீங்க செய்யுங்க. எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். அதுக்கு இல்ல மாப்பிள்ள, அம்மா 5 பவுன் பொண்ணுன்னு சொல்றாவலாம். அன்னைக்கே சொல்லி விட்டாவ. என்னாலலாம் அவ்வளவு பவுன்லாம் போட முடியாது. லதாவுக்கே நான் 2 பவுன் தான் போட்டேன். அதே மாதிரி ஒரு 1/2 பவுன் சேர்த்து 2.5 பவுனா பாப்பாவுக்கு போட்டுறேன். அதுக்கு மேலே அம்மா ஆசைப்பட்டாங்கன்னா அது என்னால பண்ண முடியாது. அப்புறம் அவங்க ஏதாவது பேசுவாங்க, எனக்கு கோவம் வந்துடும். அதனாலதான் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க என்ன போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதே பண்ணுங்க மாமா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு என் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கணும். வளகாப்பு நடந்தா போதும், வேற எதுவும் தேவையில்ல. ஆடி மாசம் முடிஞ்சு அடுத்த மாசத்துல நல்ல நாளா பார்த்து நீங்களே வளகாப்பு நடத்திடுங்க. நீங்க சொன்னா சரிதான் மாப்பிள்ள. அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன். என்ன மாப்பிள்ள? வளகாப்பு போட்டுட்டோம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அமிர்தா இங்க இருக்கட்டும். அடுத்த நாள் நான் என் பொண்டாட்டி என் கூட கூட்டிட்டு போயிருவேன். இல்ல மாப்பிள்ள, முறைப்படி அவ எங்க வீட்டுல தானே இருக்கணும். முறைப்படி உங்க வீட்டுல தான் இருக்கணும். நான் இல்லைன்னு சொல்லல. உங்களுக்கு எதுக்கு வீணாலும் சிரமம் கஷ்டம்? உங்களுக்கு தானே பத்தியலா, நான் பாத்துக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்லப்பா, அம்மா வீட்டுல தான் பிரசவம் பாப்பாங்க. வளகாப்பு போட்டுட்டு அனுப்ப மாட்டாவளே, அதனாலதான் கேட்டேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அமிர்தா இங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டானா இருக்கட்டும். ஆனா எனக்கு என் பொண்டாட்டி என் கூடவே இருக்கணும்னு ஆசையா இருக்கு. வளகாப்பு போட்டுட்டு அப்புறம் 9 மாசம் வரைக்கும் அவளை நல்லபடியா பாத்துக்கணும். அதை நானே பண்றேனே. நீங்க ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா குழந்தை பிறந்துட்டு வேணா வந்து பாத்துக்கோங்க. அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. குழந்தை பிறந்துட்டு நீங்க இங்க கொண்டு வந்து விடுங்க. ஒரு 2 மாசம் 3 மாசம் வச்சிருந்து அனுப்புறோம். இல்ல மாமா, என்னால 2 மாசம் 3 மாசம்லாம் அமிர்தாவை பிரிஞ்சிருக்க முடியாது. குழந்தை பிறந்து ஒரு 5-6 நாள் இங்க இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் கூட்டிட்டு போயிருவேன். என்ன மாப்பிள்ள சொல்றிய? இல்ல மாமா, எதுக்கு உங்களுக்கு வீண் சிரமம்? ஏன் பொண்டாட்டிய நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டாம். பிரச்சனையா? இவர் நம்ம சொன்னதை பத்தி தான் பேசிட்டு இருக்காரோ தெரியலையே. இவ பேசினதுக்கு அப்புறம் நான் இவளை பத்தி பேசவே இல்லையே. ஒருவேளை நம்மள ஏதாவது சொல்றதுக்கு வந்திருக்காரோ? அதே முழுக்க இந்த அம்மாவை சுத்தமா நம்பவே கூடாது. போன் அடிச்சு திட்டினதை கூட சொல்லிருப்பா போல. கடவுளே. என்ன காஃபியை போட்டுட்டு பாத்துக்கிட்டே நிக்கிற? வந்த மாப்பிள்ளைய வாங்கன்னு கூப்பிடுறதுல கன்ஃபார்ம். வாங்க மாப்பிள்ள. லூசு கிறுக்கி. இனிமே இவ வந்தாலும் சரி வரலனாலும் சரி இவ பேச்சுக்கே நம்ம போக கூடாது. நல்லா பேசிக்கிட்டு இருந்த மனசு லூசு கிறுக்கின்னு வேற திட்டுறாரு. ஒன்று போய் காப்பியை கொடு. என்ன பைத்தியம் மாதிரி நின்னுட்டு இருக்க? கடவுளே, இன்னும் என்னென்ன பேசலாம் நான் வாங்க வேண்டியதா இருக்கோ தெரியல. இந்தாங்க மாப்பிள்ள காஃபி. சரிங்க அத்தை. என்ன திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கிய? அதுவா, ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்லலாம் தான். முக்கியமான விஷயமா? என்ன முக்கியமான விஷயம்? அது ஒண்ணு இல்லைங்க அத்தை. அமிர்தா ஒண்ணு சொல்லியிருந்தா. யார பத்தி? என்னைய பத்தியா? ஏய் கிறுக்கி, உன்னைய பத்தி அவ எதுக்கு சொல்லி கொடுக்கணும்? மாப்பிள்ள வளகாப்பு பத்தி பேச வந்திருக்காரு. உண்மை தேவையில்லாம எதையாவது பேசி குழப்பத்தை உண்டாக்காத. அமைதியா இரு. சரிங்க. ஒண்ணு இல்ல தம்பி, நீங்க காஃபியை குடிங்க. சரிங்க அத்தை. அப்ப ஆவணி மாசமே வளகாப்பு வச்சுக்கலாம்ல? வளகாப்பா? ஆமா அத்தை. அமிர்தாக்கு வளகாப்பு போட்டு இங்கதான் அனுப்புறதா இருக்கும். நீங்க பாத்துக்கிறதா மாமா சொன்னாரு. நாங்க தானே மாப்பிள்ள, நல்லபடியா வச்சு பாத்துக்கிறோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். எனக்கு மக மாதிரிலாம் இல்ல, மகளே தான். நீங்க எப்ப வளகாப்பு போடணும்னு சொல்லுங்க. வளகாப்பு போட்ட நாள்ல இருந்து குழந்தை பிறந்து குழந்தைக்கு 1 வயசு ஆனாலும் இங்கே இருக்கட்டும். 1 வயசுக்கா? ஏன் மாப்பிள்ள, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? பேசாம 2 வயசு வரைக்கும் வச்சுக்கிட்டுமா? ஏண்டி உனக்கு என்ன ஆச்சு? இல்லங்க, அப்புறம் நம்ம எதுவும் துரத்தி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது பாத்தியலா. 2 வயசு வரைக்கும் இல்ல, 3 வயசு வரைக்கும் இங்கே இருக்கட்டும். இவளுக்கு நட்டுகள் அண்டுச்சு. அவ ஏதோ புரியாம பேசிக்கிட்டு இருக்கா தம்பி. வளகாப்பு போட்டதுக்கு அப்புறம் நீங்க எப்படி தோது போடுதோ அப்படியே பண்ணுங்க. பாப்பா இங்க இருந்தாலும் சரி, உங்க வீட்டுல இருந்தாலும் சரி, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சரிங்க மாமா. அப்புறம் நான் வந்துட்டு போனதை பத்தி எங்க அம்மா கிட்ட யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க பாட்டுக்க உங்க வேலையை பாருங்க. நான் உங்க சைடு நிப்பேன். அவங்க எது பேசினாலும் நீங்க காதுல வாங்கிக்காதீங்க. நல்ல நாளா பார்த்து வளகாப்பு போட்டுருங்க. சரிங்க மாப்பிள்ள. அத்தை, காஃபி ரொம்ப நல்லா இருக்கு, இந்தாங்க. சரிங்க மாப்பிள்ள.
சரிங்க, நான் அப்புறம் கிளம்புறேன். ஏப்பா இருந்து சாப்பிட்டுட்டு போலாம்ல? இல்ல பாட்டி, அமிர்தா குடோன்ல தனியா இருக்கா. குடோனுக்குலாம் வராளா? ஆமா மாமா, வீட்டுல தனியா போர் அடிக்குதுன்னு சொன்னா, அதான் அவளை அங்க கூட்டிட்டு போயிட்டேன். அவளை உட்கார வச்சுட்டு தான் நான் இங்க பேச வந்திருக்கேன். அவளுக்கு நான் பேச வந்ததெல்லாம் தெரியாது. சரிங்க மாப்பிள்ள. சரிங்க பாட்டி, நான் அப்ப கிளம்புறேன். சரிப்பா. வரேன் தாத்தா. சரிங்கப்பா. அத்தை மாமா போயிட்டு வரேன்.